சோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபிக்கு மேட்ச். அத பத்தி பேசாதீங்க சார். அப்படி பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். வேணா சார், அப்படி பண்ணாதீங்க சார், வேணாம். ஒரு வீடியோ பண்ணாதீங்க, தனியா ஒரு வீடியோ. அதாவது ஒய் ஆர்சிபி மேனேஜ்மென்ட் இல்ல இல்ல சர்வாதிகாரி, ஒய் ஆர்சிபி மேனேஜ்மென்ட் இஸ் a clown. சோ இன்னைக்கு வந்து எதுக்காக அட்டி போட்டிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப நாளா வந்து கண்டென்ட் வறட்சியா இருந்துச்சு. படத்துக்கு போய் ரிவ்யூ போடனாலும் அதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. இருக்கிற காசை போட்டாவது நல்ல படத்தை பார்த்தலாம்னு பார்த்தா அது ஒரு கேவலமான படமா தான் தெரியுது. ஃபேமிலி ஸ்டார் அந்த மாதிரி படங்கள் நிறைய வருது. ரிவ்யூ போட்டு அந்த கேஸ் போடுறாங்க. என்ன யாரு? விஜய் தேவ் படத்துக்கு ஃபேக் ரிவ்யூ தராங்கன்னு கேஸ் போடுறாங்க. காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா, கேஸே நாங்க தான்டா. ஸோ அதனால வந்து நம்ம ஆல்ரெடி நாங்க பார்த்த படங்கள், அதாவது வந்து நல்ல படங்கள், வேற்றுமொழி படங்கள் அதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து ஒரு 3 நாளை வந்து பொறுக்கி எடுத்து போட்டு ஒரு வீடியோவா எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிற மூவி பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஹாரர் மூவி. நல்ல ஃபீல் குட்டா அள்ளி எடுத்துட்டு வந்தா ஒரு ஹாரர் எடுத்துக்கிட்டு. இப்போ ஹாரர் மூவினா உனக்கு என்ன பேசிக்கான ஒரு கதை உனக்கு என்ன ஞாபகம் வரும்? என்ன ஒரு பேய் வீடு இருக்கும், இந்த நாய்ங்க தெரிஞ்சும் போய் மாட்டிப்பானுங்க. அந்த பேய்க்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். ஆமா, பேய் இந்த இவன் கொண்டிருப்பான் அவன் கொண்டிருப்பான், இது பழிவாங்க ஒரு இல்லாட்டி ஏன் வீடு வெளில போறாங்க. இது 2 தான் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு ஹாரர் மூவிஸ் இல்லாம எனக்கு வந்து ஹாரர் மூவி பார்க்கணும், பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும், டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றவங்க இந்த மூவி பார்க்கலாம். படத்தோட பேர் வந்து தி ஸ்கெலிட்டன் கீ. ஒரு நர்ஸ் இருப்பாங்க, ஃப்ரீலான்சிங் மாதிரி, அதாவது இப்போ வயசானவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி போய் வேலை செய்யணும் அவங்களுக்கு தோணும். அவங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், ஓகே நான் அவங்க இன்னொரு நல்லா செய்யறேன் அப்படின்ற மாதிரி. அப்படி வந்து ஒரு வீடுக்கு போவாங்க. அந்த வீடு வழக்கம் போல ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வீடா இருக்கும். அதுல வந்து ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருப்பாங்க. அந்த தாத்தாவுக்கு தான் வந்து கால் கையில முடக்கமா இருக்கும், வீல் சேர்ல உட்காந்துருப்பாரு. அந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல அட்வொகேட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, இல்ல இவங்க ரொம்ப நல்ல நர்ஸ், நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. இவங்க உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. வேலை செய்ய ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா அமானுஷ விஷயங்கள் மாதிரி கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து யாரோ ஒரு நடக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் இருக்க மாதிரி இருக்கும். 2வது விஷயம் பார்த்தா அப்படின்னா, அந்த வீட்டுல வந்து கண்ணாடி எங்கேயுமே இருக்கவே இருக்காது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தாத்தா இருக்காருல்ல, அவர் வந்து எப்பயுமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வர மாதிரியா இருக்கும். அவருக்கு வந்து பேச்சும் வராது, அவருக்கு கை கால் முடக்கமா இருக்கும், பேச்சும் வராது. இப்போ இந்த 3 விஷயம் கம்பைனா பாக்குறப்போ இந்த வீட்டுல ஏதோ தப்பா ஒண்ணு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோயினுக்கு வந்து டவுட் வர ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயமா வந்து அடுத்தது நடக்க இவங்களுக்கு வந்து டவுட் அதிகமாகும், ஒரு விஷயமா கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. கடைசியில இந்த கதை வந்து எந்த இடத்துல வித்தியாசமா இருக்கும் அப்படின்னா, வெறும் ஹாரரு, ஜம்ப் ஸ்கேரு, அந்த பேயோட பிளாஷ்பேக் அப்படின்னு மட்டும் இல்லாம, இதுல யார் தப்பு பண்ணா, யார் பேய், இதுல யார், இது என்ன, அந்த பேய்ன்றது ஜஸ்ட் ஒரு பேய் மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதுவே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஹாரர் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஜம்ப்ஸ்கேரும் இருக்கும், ஒரு மாதிரி கிரைம் த்ரில்லர் பார்த்த மாதிரியும் இருக்கும். இது 2மே கலந்து ஹாரர் கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை. கடைசியா கிளைமாக்ஸ் முடிக்கிறப்பையும் என்னடா இப்படி முடிச்சிட்டீங்க, டிஃப்ரெண்டா முடிச்சிருப்பாங்க இந்த கதையை. மோட்டிவேஷன் படம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் எது சொல்லுவீங்க? வழக்கம் போல இவர் வில் ஸ்மித் நடிச்ச அந்த படம், அது பேர் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். வேற இப்போ ரீசெண்டா தமிழ்னா சூரரை போட்டு இல்ல அவ்வளவுதான் தெரியும். இப்போ உங்களுக்கு வேற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மோட்டிவேஷன் படம் வேணும்னா இந்த படம் பார்க்கலாம். ஃபோர்ட் விசஸ் ஃபெராரின்னு ஒரு படம் ஒன்று இருக்கும். இவர் நடிச்சிருப்பாரு. எல்லா மீம்லயும் பாத்திருப்பீங்க. ஆக்சுவலா அது வந்து ஒரு ரியல் டைம் ஸ்டோரி. யூஸ்வலான மோட்டிவேஷன் படம்னா என்ன இருக்கும்? ஒரு ஹீரோக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும், அதை வந்து வெளியே வருவாரு, உடைச்சு வெளியே வர அவருக்கு ஒரு ரிடம்ஷன் ஆர்க் ஒன்று இருக்கும். இந்த படத்துல அப்படி எதுவும் இருக்காது. ஹீரோக்கு தனியா ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கும், நல்ல ஓடுற மெக்கானிக் ஷாப் இருக்கும். கார்னா அவ்வளவு பிடிக்கும் ஹீரோக்கு. இந்த காரு இப்படிதான் ஓட்டணும், இந்த கார் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி. ஸோ கார்ல அவ்வளோ ஸ்கில்லும் அவ்வளோ நாலேஜும் இருக்கிற ஒரு ஆளு. ஃபோர்டுக்கும் ஃபெராரிக்கும் ஒரு ரியல் டைம்லேயே ஒரு போட்டி நடந்துச்சு. ஃபோர்டு வந்து அதோட மேனுஃபேக்சர், அதோட மார்க்கெட் குறையிற டைம்ல F1 ரேஸ்ல டாமினன்ஸ் கொண்டு வரணும், அப்பதான் நம்ம மார்க்கெட் பிடிக்க முடியுன்றதுக்காக ஒரு பிளான் பண்ணாங்க. F1 ரேஸ்ல அப்ப டாமினண்டா இருந்தது வந்து ஃபெராரி தான். அதுக்காக மேட் டேமன் இருப்பார் ஒருத்தர். அவரோட கேரக்டர் என்னன்னா, இந்த மாதிரி காரை சேல் பண்றதா அவரோட கேரக்டர். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரேஸரா இருந்து இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஹெல்ப் கேட்பாங்க. 3 மாசத்துல எனக்கு அதை பீட் பண்ற மாதிரி ஒரு கார் வேணும். மேட் டேமன் கிறிஸ்டியன் பேலும் ஃப்ரெண்ட்ஸ். மேட் டேமன் கிறிஸ்டியன் பெல்ட் தான் போய் கேட்பாரு. அந்த மோட்டிவேஷன் பாயிண்ட் எங்க டிஃப்ரெண்டா இருக்கும்னாக்கா, ஹீரோவோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஒன்று இருக்குல்ல, அவரோட ஸ்கில் மேலேயும் அவரோட நாலேஜ் மேலேயும் அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கார் எடுத்துட்டு வருவாங்க, ஓட்டி பார்த்துட்டு இந்த கன்றாவியா இருக்கு, இதெல்லாம் இப்படி மாத்தணும் டப்பு டப்புன்னு சொல்லுவாரு. அவரோட டீமும் சேர்ந்து வேலை செய்வாங்க, டப்பு டப்புன்னு மாறும். ஈவன் அவர் ஒரு இடத்துல தோத்து போனாலுமே, தோத்தது வந்து ஒரு பாலிட்டிக்ஸ்னால தான் தோத்துருப்பாரு. ஆனா என்னோட ஸ்கில் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, இப்ப நான் தோத்தாலும் பரவாயில்ல, என்னைக்கா ஒரு நாள் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. கிறிஸ்டியன் பேல் ஒரு மாதிரி சேவேஜா நடிச்சிருப்பான். இப்ப அந்த படம் பார்த்து முடிக்கிறப்ப எப்படி இருக்குன்னா, அவரோட கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ள வந்துடுற மாதிரி இருக்கும். நைட்டு 3 மணிக்கு ஃபயர் ஆகாம உண்மையிலே ஏதாவது ஒன்று ப்ரொடக்டிவா பண்றோம், இப்பவே பண்றோம், காலேஜ் மோட்டிவேஷன் இருக்காது, அந்த மாதிரி எதுவும் இல்லாம ரியல் டைம் மோட்டிவேஷனா இருக்கும். அதனால ஒரு தரமான படம்.
ஹாரருக்கு அடுத்து இப்போ வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டா வந்து ஒரு இதுவும் வந்து ஒரு ஜாலியான மூவி சீக்ரெட் லைஃப் ஆஃப் பெட்ஸ். இது வந்து ஏதோ ஓடிடி இல்ல நெட்ஃபிளிக்ஸ்லயோ ஏதோ இருக்கு. டிஸ்னிலியா? ரைட். இந்த 2 பார்ட் இருக்குது, பெட்ஸ் 1 பெட்ஸ் 2 ரெண்டுமே இருக்குது. சீக்ரெட் லைஃப் ஆஃப் பெட்ஸ்னா எப்படின்னா ஓனர்ஸ் எல்லாம் வந்து அவங்க வேலையை பார்க்க போனதுக்கு அப்புறம் இந்த பெட்ஸ் அது வரைக்கும் வந்து பேசாம இருக்குங்க. அந்த ஓனர்ஸ் வந்து பயங்கரமா வந்து பாசமா பாத்துக்கிட்டு அப்படி இருக்குங்க. பட் அந்த ஓனர்ஸ் எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் எல்லாம் ரொம்ப சேவேஜா போயிட்டான் பாரு, இவன் வந்தாலே தொல்லை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அதுங்களுக்குன்னு சொல்லி ஒரு சீக்ரெட் லைஃப் ஒன்று இருக்கும். இந்த வீட்டு நாய் வந்து பக்கத்து வீட்டு நாய் கூட பேசும், அந்த வீட்டு நாய் பக்கத்து இருக்க பூனைகிட்ட பேசும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு பெட்டு இருக்கும், எலி இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுங்களுக்குலாம் வந்து ஒரு சீக்ரெட் லைஃப் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். அந்த பெட்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்றப்போ அதுங்களுக்குன்னு சொல்லி ஒரு த்ரெட் ஒண்ணு வரும். அதுல வந்து அது ஒரு த்ரெட் பார்த்த அப்படின்னா ஒரு முயல், அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட். அது டப்பிங் கொடுத்துருப்பானுங்க தமிழ்லையா இங்கிலீஷ்ல பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல நான் பார்த்தேன். அது வந்து எப்படின்னா பயங்கர ஃபாஸ்டா பேசும். டயலாக் டெலிவரியில இருந்து அதோட மூஞ்சி எக்ஸ்பிரஷன்ல இருந்து அந்த 2 பேர்ல அப்படி முன்னாடி வச்சுட்டு அது பேசுறதுல இருந்து எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கும். தன்னைத்தானே ஒரு பெரிய வில்லனா நினைச்சுக்கிட்டு அது பண்றதெல்லாம் பார்த்தா செம ஃபன்னா இருக்கும். நம்மளோட அந்த சீக்ரெட் அந்த பெட்ஸ் எல்லாம் வந்து எப்படி அந்த தடைகளை தாண்டி அவங்களோட வேலையை முடிச்சாங்க அப்படின்ற இந்த படத்தோட ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அது நீங்க வந்து குழந்தைங்களோட பாக்குறப்பையும் சரி, பெரியவங்க பாக்குறப்பையும் சரி, ஒரு லைட் ஹார்ட்டடா ஒரு மூவி வந்து பார்க்கணும். ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃப்ரைடே நைட்டு இந்த சாட்டர்டே நைட்டு ஜாலியா ஒரு படத்தை போட்டு டிவியில போட்டு உட்காடுறோம் அப்படின்னா தாராளமா இந்த வந்து நீங்க படத்தை பார்க்கலாம். இப்போ அடுத்து ஒரு படம் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு படம். எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கும்ல, ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று வரும். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது, இதுவரை நடந்ததும் ஒன்றும் புரியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த படம் பார்த்தா கொஞ்சம் ரிலீஃபா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். படம் பேர் வந்து டெர்மினல். இது ஒன்லைனே நான் படிச்சப்ப எப்படி இருந்துச்சுனாக்கா, மேன் வித்தவுட் எனி நேஷனாலிட்டி. அதனாலதான் உள்ள போய் பார்த்தேன். ஃபாரின்ல இருந்து அந்த யூரோப்பியன் கண்ட்ரில இருந்து ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு வருவாரு. இங்க வந்த உடனே என்ன ஆயிரும்னாக்கா, ஏர்போர்ட்டுக்குள்ள இறங்கின உடனே அங்க வார் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அங்க உள்நாட்டு போர் நடந்து மிலிட்டரி வந்து டேக் ஓவர் பண்றாங்க. ஸோ அப்ப அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் கனெக்ஷன் இல்லை, அந்த பாஸ்போர்ட்லாம் நாங்க தடை பண்றோம்னு சொல்லிட்டு இவர் வந்து இப்ப ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகவே முடியாது. ஏர்போர்ட்டை விட்டு வெளில போக முடியாது, அவரோட நாட்டுக்கு. இதுல என்னன்னா, வில்லனுக்கு வந்து அந்த ஏர்போர்ட்டோட அடுத்த மேனேஜர் ஆகுறதுக்கு சான்ஸ். அவரோட ப்ரீவியஸ் மேனேஜர் இன்னும் கொஞ்சம் நாள் ரிட்டையர் ஆக போறாரு. இவர் வந்து அடுத்த மேனேஜர் சான்ஸ். வில்லன் வந்து எப்படின்னா ஓசிடி மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்கணும், ஒரு சின்ன பிள்ளை கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஆளு. வில்லன் என்ன யோசிப்பானா, சரி ஒரு நாள் இங்கேயே காய விட்டா அவனே வெளில போயிடுவான், அதுக்கப்புறம் போலீஸ் பார்த்துப்பாங்க அவனை பிடிச்சி, ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்க அப்படி போய் ஓரமா உட்காருங்க, பிரச்சனை தீர்ந்ததுன்னா நான் சொல்றேன், இவன் பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுருவாங்க. ஸோ இப்போ ஹீரோக்கு வந்து அந்த இடத்துல லாங்குவேஜும் தெரியாது, காசு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோ இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஹீரோ என்ன பண்றாருன்றதுதான் கதை. 6 மாசமோ 3 மாசமோ அந்த ஏர்போர்ட்லயே இருப்பாரு. ஆக்சுவலா அந்த ஏர்போர்ட்ல ஒரு பார்ட்ல வந்து ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல தங்கி அந்த இடத்துல அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர்போர்ட் ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் நைஸா ஃப்ரெண்டு பிடிச்சி அதுல ஒருத்தன் வந்து இன்னொரு பொண்ணுக்கு வந்து ரூட் விடுவான். இவங்க 2 பேருக்கு நடுவுல தூது மாதிரி போய் ஆமா அவன் சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பாடு அப்படி மேனேஜ் பண்ணி, இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெனோவேஷன் நடக்கும்ல, நைஸா அங்கேயே வேலைக்கு சேர்ந்துருவாரு. இவர் எப்படி எல்லாம் பிழைக்க முடியுமோ அப்படியெல்லாம் பிழைச்சு அதுக்கு நடுவுல இவருக்கு ஒரு சின்னதா ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று வரும். அந்த லவ் ஸ்டோரி ஒரு தனி பாட்டு போவோம். மேக்கிங் பெஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் சிச்சுவேஷன் மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தோட மெயின் கருவே வந்து பேஷன்ஸ் தான். அந்த இதுல ஒரு கிக் பட்டாஸ்ல சொல்லுவாங்கல்ல, எதுவுமே பண்ண முடியலன்னா தலையில கைய வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா படித்துட்டு, அந்த மாதிரிதான் இந்த படம் இருக்கும். அந்த ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்லயும் அவர் எந்த இடத்துலயும் பொறுமை இழக்காம எதுக்காக வந்தாரோ அதுக்காக நிதானமா இருந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாவே, எந்த இடத்துலயும் அந்த டென்ஷனே ஆக மாட்டான், பீஸ்ஃபுல்லாவே தான் இருப்பான். நம்ம எல்லாம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா, நீங்க கோவா போயிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சு, நம்ம எல்லாம் அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவருக்கு ஒரு எமோஷனல் ஸ்டோரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல படம் முடிகிறப்போ ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அடுத்த ஒரு படம் இருக்கு, கதையை மறந்துட்டேன், அதான் பார்த்துட்டு இருக்கேன்.